தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற வைகோவின் அறிவிப்பை தான் வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருமாவளவனிடம் நமது செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். வேட்புமனு தாக்கல் நீங்க செஞ்சிருக்கீங்க. இப்போ அதாவது மற்ற கட்சிகள் அனைத்து வந்து 150 இடங்கள் வெற்றி பெறும், 160 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்றது மக்கள் நல கூட்டணி சார்பாக எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும் என்று நீங்க கருதுகிறீங்க? காட்டுமன்னார் கோவிலிலும் வெற்றி பெறுவோம், தமிழகம் முழுவதும் வெற்றி பெறுவோம். எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும். கேப்டன் விஜயகாந்த் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்பார். ஊழலை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி முறையை நிறுவுவோம். மக்கள் நல கூட்டணி இப்போ ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ அவர்கள் வந்து இங்கே போட்டியிடல, தேர்தலில் வந்து நிற்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக என்னும் இந்த வெற்றி கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்கள் மக்கள் நலன் கருதி, சமூக நல்லிணக்கம் கருதி ஒரு மகத்தான முடிவை, துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார். அவர் எடுத்திருக்கிற முடிவை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். பதவிதான் வேண்டும் என்று அவர் எண்ணியிருந்தால் வன்முறைகளின் மூலம் அரசியல் ஆதாயம் தேட அவர் முயற்சித்திருக்கலாம். ஆனால் வன்முறை நிகழக்கூடாது, யாரும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. அவர்கள் ரத்தம் சிந்துகிறவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அது தேவையில்லாதது, மிகவும் வேதனைக்குரியது. எனவே யாரும் மோதிக்கொள்ளக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய முடிவை நான் பாராட்டுகிறேன். தேர்தல் ஆணையம் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து குற்றம் கூறி வருது. இப்போ வந்து மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தல் ஆணையம் செயல்பாடுகள் எப்படி பார்க்குது? தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். அது வாக்குச்சாவடிகளை அமைக்கும், வாக்கு எந்திரங்களை கொண்டு வந்து வைக்கும், வாக்காளர் பட்டியலை இறுதி செய்து அறிவிக்கும், தேர்தலை நடத்திய பிறகு வாக்கு எண்ணிக்கை நடத்தும். இவ்வளவுதான் அந்த ஆணையத்திற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் உள்ளது. மற்றபடி அவர்கள் எத்தகைய அத்துமீறல்கள் நடந்தாலும் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் நிலையை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன்.